அண்ணன் தம்பிகள் அருகருகில் வீடு கட்டக்கூடாதுன்னு சொல்றது இதனாலதானா? உடன் பிறந்த ஆண்களே நோட் பண்ணுங்க. அண்ணன் தம்பி உறவு என்பது குடும்பத்தின் தூணாக திகழும் உறவாகும். ஆனால் சில நேரங்களில் பாசத்துக்குள்ளேயே பிணக்கம் உருவாகக்கூடும். அதை தவிர்க்க நம் முன்னோர்கள் சில நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளனர். அண்ணனும் தம்பியும் செய்யக்கூடாத சில செயல்கள் பற்றிய சிறந்த வழிகாட்டுதலே இதுவாகும். ஒரே இடத்தில் வீடு கட்டக்கூடாது. அண்ணன் தம்பிகள் ஒரே இடத்தில் வீடு கட்டி கொண்டால் அவர்களுக்கு இடையே பல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு அதிகம். தனித்தனி குடும்பங்கள் தங்கள் தனியுரிமையை பாதுகாக்க வேண்டும். ஒரே இடத்தில் இருக்கும்போது கருத்து வேறுபாடுகள், குடும்ப குழப்பங்கள், மன அழுத்தம் போன்றவை உருவாகக்கூடும். ஒரே இரத்த உறவுகள் விலகி வாழும் போது நன்றாக வாழ்கிறார்கள். நெருங்கிய இரத்த உறவுகள் சில நேரங்களில் தனித்தனியாக வாழும் போது மன அமைதி, ஒற்றுமை, நல்ல வாழ்க்கை நிலை ஆகியவை நிலைத்திருக்கும். இது பரஸ்பர மரியாதையை வளர்க்க உதவும். ஒரே மேடையில் திருமணம் செய்யக்கூடாது. அண்ணன் மற்றும் தம்பி இருவரும் ஒரே நாளில் அல்லது ஒரே மேடையில் திருமணம் செய்து கொள்வது ஒழுக்க ரீதியாக தவறு. இது குடும்ப மரபுகளுக்கு எதிரானது மற்றும் நாகரீக முறையில் இல்லை என்றும் கருதப்படுகிறது. ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை நிகழ்வுகளை தனிப்பட்ட முறையில் கொண்டாடுதல் நல்லது. அண்ணனும் தம்பியும் சமமான நியாயத்தில் சொத்தை பெற வேண்டும். ஆனால் அண்ணனுக்கு மேலான மரியாதை, தம்பிக்கு பண்பு அவசியம். மரபு கூறுவது போல் அண்ணன் மேற்கு பக்கம், தம்பி கிழக்கு பக்கம் வீடு கட்ட வேண்டும் எனவும் குறிப்பிடப்படுகிறது. இது உறவிலும் வாழ்விலும் அமைதி தரும் என நம்பப்படுகிறது. வீடு கட்டும் போது தம்பி வீட்டு பக்கத்தில் அண்ணன் வீடு இருக்கக்கூடாது. இருவரும் ஒரே இடத்தில் வீடு கட்டினால் தம்பியின் குடும்ப வாழ்க்கையில் அண்ணன் நுணுக்கமாக தலையிட வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இருவருக்கும் தனியிடங்களில் வீடு கட்டுவது நல்லது. பெரியவர்களுக்கு திதி கொடுக்கும் போது இணைந்து கொடுக்க வேண்டும். அண்ணன் மற்றும் தம்பி இருவரும் சேர்ந்து தங்கள் பெற்றோர்களுக்கோ அல்லது முன்னோர்களுக்கோ திதி கொடுத்தால் அது ஆன்மீக ரீதியாக மிக சிறந்ததாக கருதப்படுகிறது. ஒற்றுமையாக செயல்படுதல் குடும்ப பாசத்தையும் ஆன்மீக ஒழுக்கத்தையும் காட்டுகிறது. அண்ணன் மற்றும் தம்பி ஒருவருக்கு ஒருவர் மரியாதையுடன் தனி வாழ்க்கை நடத்தும் முறை மற்றும் குடும்ப ஒழுக்கம் பின்பற்றினால் மட்டுமே ஒற்றுமையும் அமைதியும் நிலைத்திருக்கும். ஒருவரின் எல்லையில் மற்றொருவர் தலையிடக்கூடாது. ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையை சுதந்திரமாக வாழ அனுமதித்தால் உறவுகள் நீடிக்கும். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.